ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு ட்ரெய்லர் மாரியா இருக்கு. எப்படா படம் வரும்ன்னு இருக்கு. செம்ம ஆர்வமா இருக்கும். தல அஜித் வந்தாலே தியேட்டர் அதரும். நல்லா இருக்கு. நான் விஜய் ரசிகர் தான். பட் இருந்தாலும் பார்க்க நல்லா இருக்கு. வெயிட்டிங். நல்லா பண்ணியிருக்காரு. அதான் அப்பயே சொல்லிட்டேன். விஜய் ரசிகர் வெயிட்டிங் சொல்லிட்டேன். பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. தலையை இந்த மாதிரி பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படம் வந்துச்சு. அதை ரசிகராக பார்த்தீங்கன்னா பெருசாக சாட்டிஸ்ஃபைட் பண்ணல. மாஸ் எலமெண்ட்ஸ்லாம் இல்லை. இதில் பயங்கரமாக மாஸ் எலமெண்ட்ஸ்லாம் வச்சு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. வேறு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் படம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா படத்தில் உள்ள ஒரு சின்ன சின்ன சீன்ஸ்லாம் இதில் இருக்குது. எல்லாமே நம்ம ரசித்து கொண்டாடின சீன்ஸ்லாம் அந்த படத்தில் இருக்கும்போது நான் ஒரு டேரக்டர் ஆகி தலையை எப்படிலாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டனோ அதே மாதிரி இதில் பார்க்கலான்ற போது இதில் காட்டியிருக்காப்புல பில்லா மாதிரி ஒரு கெட்டப்லாம் இனிமேல் நான் பார்க்க முடியுமா தலையை அப்படிலாம் நான் நிறையா வாட்டி வாங்கியிருக்கேன். ஆனால் இதில் பார்க்கும்போது அவ்வளோ கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு ப்ரோ. மரண வெயிட்டிங் படத்துக்கு என்னை கூட கமலா ரோஹிணி காசி நிறையா தேட்டர் அலைஞ்சிட்டேன். எங்கேயுமே எஃப்டிஎஃப்எஸ் இன்னும் ஓப்பன் பண்ணல, ஆன்லைனில் தான் அப்படின்ட்டாங்க. பார்ப்போம், எஃப்டிஎஃப்எஸ் கிடச்சா பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கேன் ப்ரோ. கண்டிப்பாக தேட்டர் இந்த ஒரு பாட்டு கூட வந்துச்சேன், திரையரங்கம் செதறும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வேறு மாதிரி இருக்கும். ட்ரெய்லர் பக்கா மாசாக இருக்குங்க. நம்ம பேட்டை படம் பார்த்துருப்போம் இல்லைங்களா? பேட்டை படத்தில் எப்படி அவர் ஒரு ரஜினி ஃபைட் அப்படின்ட்டு ஒரு தலைவரோட ஃபேன் அப்படிங்கிறத நல்லா காமிச்சிருப்பார். இந்த மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரன் தலையை செதுக்கி வச்சுருக்காரு. அவருடைய ஒவ்வொரு ஃப்ரேம்லேயுமே அவர் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சின்ன வயசு இந்த பார்த்துருப்போம் வான்மதி அந்த கெட்டப்பில் வராரு. அண்ட் ரொம்ப மாசாகவும் இருக்கார். அர்ஜுன் தாஸ் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த படத்தில். மியூசிக் நல்லாயிருக்கும். த்ரிஷா கேட்கவே தேவையில்லை, அப்படியே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஃபேன் பாய் சம்பவம் கண்டிப்பாக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அஜித் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே நம்ம லாஸ்ட்டாக விடாமுயற்சி நல்லா இருந்தது, பட் ஆனால் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். அஜித் ஃபேன் எல்லாருக்குமே ஒரு மங்காத்தாக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ட்ரீட்டாக இருக்கும் மட்டும் நல்லா தெரியுது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. செதுக்கி வச்சிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன். ட்ரெய்லர் சரியாக இருந்துச்சு ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு அதான் இது ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு ஒரு கம்பேக்கான ஒரு படமாக இருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இது முன்னாடி படம் நல்லா தான் இருந்துச்சு. பட் அந்த ஒரு எப்படி சொல்கிறது, இந்த ஃபேன்ஸ் பூஸ்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு படமும் வரதா நாங்கள் பார்க்கல. எல்லாம் ஒரு கருத்து அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது ஃபேன்ஸுக்கான ஒரு படமாக ஒன்று இருக்குன்றனால இது கண்டிப்பாக பயங்கர எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குண்ணா. அது இந்த ரெஃபரன்ஸ்லாம் வச்சுக்கிறாங்க, பழைய படத்தோட அவரோட படத்தோட ரெஃபரன்ஸ் எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் கண்டிப்பாக தேட்டர் பிளாஸ்ட் ஆகுன்ற ஒரு இது இருக்குது. ஆமாம், மங்காத்தா டைலாக்கு அப்புறம் இது இன்னும் நிறைய வருது. அது எல்லாமே பார்க்கும்போது எங்களுக்கே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. சரி, ஆனால் இந்த மாதிரி படம் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நானே ஒரு எஸ்டிஆர் ஃபேன் தான், இருந்தாலும் தலைக்கு இந்த மாதிரி ஒரு படம் தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா தளபதிக்கும் அவரோட ரேஞ்சுக்கு ஒரு படம் வருது. ஸோ தலைக்கு இந்த மாதிரி ஒரு ரேஞ்சு ஒரு படம் வேணும்னு எதிர்பார்த்தோம். ரொம்ப வருஷமாக அது நடக்காமல் இருந்ததுனால கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் தான் இருந்துச்சு. இப்போ இந்த ட்ரெய்லர் பார்த்தப்போ தான் ஓகே பரவாயில்ல, இது ஃபேன்ஸுக்கான ட்ரீட்டு அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. கண்டிப்பாக நல்லா எல்லாருமே நல்லா பண்ணிருப்பாங்க ஒரு நம்பிக்கை இருக்குது ப்ரோ. ஸோ மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாமே கரெக்டாக ஓரளவு நல்லா பண்ணுறாங்கன்னு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. சூப்பர் ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெய்லர். கை இருக்கும், கால் இருக்கும், மொழி இருக்கும், உயிர் இருக்கும், ஆனால் உயிர் இருக்காது. செம எல்லாருமே இருக்கிறாங்க. யோகி பாபு, த்ரிஷா, ஸோ அஜித் குமார், ஸோ அந்த லோகேஷ் கனகராஜ் குரூப் எல்லாம் இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ ஐம் கீப் வாட்சிங். ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் வாட்சிங். சூப்பர் ஐம் எக்ஸைட்டட் டு வாட்ச் த மூவி. சூப்பர். ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு ட்ரெய்லர் மாதிரியா இருக்கு. எப்படா படம் வரும்ன்னு இருக்கு. செம்ம ஆர்வமாக இருக்கும். தல அஜித் வந்தாலே தியேட்டர் அதரும். ட்ரெய்லர்லாம் பார்த்தோம், பக்காவாக இருக்குது. த்ரிஷா, பிரபு, பில்லாவுக்கு அடுத்து பிரபு ஜாயின் பண்ணியிருக்காரு. அஜித்தும் பிரபுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். வில்லன் கேரக்டரு அதை விட பக்காவாக இருக்குது. சூப்பராக பண்ணிக்கிருக்காப்புல. படத்தை பார்க்கலாம், வெயிட் பண்ணுறோம். அந்த பாடத்துக்கு இதில் போட்டிருக்காங்க, நல்லா குத்து பாட்டு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பக்காவாக இருக்குது, சூப்பர். ஏன்னா அஜித்தை பற்றி சொல்ல தேவையில்லை. வரலாறு படைக்கவே வந்தவர் அவர் அஜித் தலை. சூப்பராக இருக்குது. சிம்ரன் எல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சிம்ரன் மேடம் வராங்க அஜித் படத்தில். பக்காவாக இருக்குது. வாலிக்கு அடுத்து இப்போ தான் பார்க்குறேன். சூப்பர். ட்ரெய்லரே வெறித்தனமாக இருக்குன்னா தேட்டரில் எப்படா போடுவாயின்னு இருக்குது. நாளைக்கு போட்டால் கூட போயிடுவேன். தேட்டர் அதரும். தலை வந்தாலே போதும். இருக்குது படம் வந்த பிறகு பாருங்க. பட்டாசு பாலாபிஷேகம் இந்த தலைவருக்கு உண்மையாலுமே அட்டகாசமாக இருக்குங்க. தலை வந்தால் என்ன சும்மாவா, சூப்பராக பண்ணியிருக்காரு. அட்டகாசமாக இருக்குது. ரொம்ப யங்காக இருக்கிறாரு. ரொம்ப சூப்பராக இருக்குது. ட்ரெய்லரே நல்லாயிருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி ரிச்சான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வாங்க, தேட்டரில் பாருங்கள். அன்றைக்கி எங்களுக்கு ஒரே திருவிழா கொண்டாட்டம் தான். ஏப்ரல் 10. உண்மையாலுமே சூப்பர். தலை அட்டகாசமாக பண்ணியிருக்கிறாரு.
நல்லா இருக்கு, சூப்பராக வந்திருக்கு. உண்மையாலுமே ரொம்ப எங்காக தெரியுறாரு. அவர் மோஸ்ட்லி அவர் அந்த சால்ட் அண்ட் பெப்பரில் தான் இருப்பார். இருந்தாலும் இதில் எங்காவும் தெரியுறாரு. அட்டகாசமாக இருக்கிறாரு. சூப்பராக வந்திருக்கும். ஜிவி பிரகாஷ் மியூசிக் நல்லாயிருக்கு. பக்காவாக ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம். சூப்பர் 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 எல்லாமே பக்காவாக இருக்குது. நடிப்புலாம் பக்காவாக சூப்பர் அமுக்கலாம். வெறுப்பம் சூப்பர் நடிப்பு சூப்பர் எல்லாமே ஆகிட்டீங்க சூப்பர் பக்கா. டயர் அஜித் தான் பக்காவாக பண்ணிக்கிறாரு. அதான் பரவாயில்ல பக்காவாக இருக்குது. பில்லா மாரி இருக்குது. ஆமாம் இதோட அமுக்கமாக பண்ணுவார். அதை விட இது பக்காவாக இருக்குது. சூப்பராக இருக்குது. எதிர்பார்க்கலாம் ஓடும். அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. அந்த இதில் பீப்லாம் போடாமல் அதை அப்படியே சொல்லியிருக்காப்புல தலைவர். வேறு மாதிரி இருக்குது அதெல்லாம். இந்த வாட்டி முறையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது பழைய படத்தில் நம்ம பார்த்துருப்போம்ல, அதே வைப்பு இதில் இருக்குது. அந்த ஒத்த ரூபாயந்தாரன்ற பாட்டெலாம் பின்னிட்டாங்க. வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் ப்ரோ. வெயிட்டிங் ப்ரோ. கிடைக்க மாட்டேதே ப்ரோ டிக்கெட் எஃப்டிஎஃப் பஸ்ஸுக்கு. அதுக்காக தான் ப்ரோ வெயிட்டிங். ரொம்ப நேரம் லீவ் போட்டோம் ப்ரோ. எப்படியாவது எடுத்துடலான்னு பார்க்குறேன். எங்கேயுமே கிடைக்க மாட்டேது. டைலாக்லாம் நல்லா இருக்குது. நம்ம எல்லா டைலாக்குமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அநேகமாக நம்ம விசுவாசம் டைலாக்கும் அதில் இருக்குது. நம்ம மாஸ்டர் படத்தோட டைலாக் கூட கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்குது. ஒரு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக மார்க் ஆண்டனியில் நல்லா பண்ணிட்டு இருந்தார் ஆதிக் ரவிச்சந்தர். இந்த படத்துலையும் தலையை சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் சொல்கிறேனே, தலைவி சிம்ரன் கேட்கவா வேணும். அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. ரொம்பவே அஜித்துக்கு இது ஒரு ரொம்ப பெரிய பிளாக் பஸ்டராக இருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம மங்காத்தால மிஸ் பண்ணோம் இல்லையா, அந்த அஜித் இதில் பார்க்கலான்னு நினைக்கிறேன் நான். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. அவர் வந்து தலையோட டைலாக்லாம் கொஞ்சம் சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஹீரோக்கு வில்லன் அப்படின்ற கிளாஷில் கரெக்டாக வந்துடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் எந்த ஒரு இதுலையும் ஹீரோன்ற ஒரு இதில் ஐப்பில் காட்டல. அவர் ஒரு இதுவாக தான் பார்க்குறாரு. ஸோ அந்த கிளாஷ் வந்து கரெக்டாக தான் இருக்குன்ற ஒரு இது இருக்குது. அதான் அவங்களே சொல்லிட்டாங்க, இதுதான் நாங்கள் எதிர்பார்த்தோம், மிஸ் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ திரும்பி வந்துட்டீங்கன்ற மாதிரி அவங்களே சொல்லும்போது அப்போ ஃபேன்ஸ் நாங்களுமே அதான் சொல்கிறோம். நாங்கள் சொல்ல வேண்டியதாக அவங்க ட்ரைலர்லேயே சொல்லிட்டாங்க. நாங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் அவங்களே எல்லாத்தையுமே ட்ரைலரில் போட்டாங்க. கண்டிப்பாக அவர் அதான் மங்காத்தா பார்த்ததுமே தெரிஞ்சிடும். மங்காத்தா பில்லெல்லாம் பார்க்கும்போது தெரியும் அவர் ஒரு கேங்ஸ்டர் ஒரு வில்லனாக பண்ணால் எப்படி ஒரு இது இருக்குன்னு. அது திருப்பி இந்த இதில் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்குது. ஒரு ஈகராக இருக்குது வெயிட் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் ஏன்னா இவர் சென்டிமெண்ட்டும் நல்லா பண்ணுறாரு. ஸோ அதுக்கேற்ற ஒரு இது. ஆனால் ரொம்ப அது போடாமல் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக இந்த வில்லனாகவே காமிச்சாலுமே படம் ஒரு மாதிரி சூப்பராக இருந்துருண்ணா. கண்டிப்பாக ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோண்ணா. வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பண்ணிகிட்ருக்கோண்ணா. இப்போ தான் இது பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு தான் இன்னும் இல்லைன்றாங்க. ஸோ அதை கேட்டு பண்ணி எப்படியாச்சும் வாங்கிட்டுனா கண்டிப்பாக பார்த்துடலாம். சூப்பராக இருக்குங்க. அவர் அதெல்லாம் அசத்துவார். அதெல்லாம் உண்மையுமே நல்லா இருக்குது. திரிஷா பிரபு எல்லாம் பெரியவங்களாம் இருக்காங்க. அர்ஜுன் தாஸ் உண்மையுமே சூப்பராக இருக்கிறாப்புல. ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கமர்ஷியல் ஹிட்டு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அவர் மார்க் ஆண்டனியே நல்லா பண்ணியிருந்தார் அந்த டைரக்டரு. இதை நல்லா பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எதுவுமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக தலை நல்லா தான் பண்ணுவார். கண்டிப்பாக ஜெயிக்கிறோம்.